மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மகர ராசிக்காரங்க எப்பவுமே தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்க போறவங்க. உங்களுக்கு குரு பகவானினுடைய பெயர்ச்சி என்னைக்கு எப்படி இருக்கு? இதுவரைக்கும் நடந்த குரு பகவானினுடைய பயிற்சி வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் பயிற்சியானாலும் இந்த 2026 வருஷத்தில் வரக்கூடிய குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்ச குரு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னோட உச்ச வீட்டுக்கு வர்றாரு. அதில் கடகம் அவரோட உச்ச வீடு. அந்த இடத்துக்கு குரு பகவான் உட்கார்றது மிக மிக மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையான விஷயம். அதுலேயும் 7.5 சனியை 7.5 வருஷமாக சந்தித்த மகர ராசிக்காரர்கள் 7.5 சனி நிறைவான இந்த நேரத்தில் ஒரு உச்ச குருவினுடைய பார்வை அவங்க ராசி மேலே, அவங்களினுடைய மனசு மேலே, அவங்களினுடைய உடல் மேலே அவங்களுக்கு படுறது, குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்படிங்கிறதே பெரிய யோகமான அதிர்ஷ்டமான ஒரு காலம். சரி, என்ன நடக்க போகுது, எப்போ நடக்கிறாரு குரு பகவான் அப்படின்னு கேட்டால் 2026 வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி நள்ளிரவு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி திங்கட்கிழமை சரியாக உங்களுக்கு வைகாசி 18ஆம் தேதி 1:50 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. அந்த இடம் உச்ச குருவா அவரு உட்கார்ந்துருக்க போறாரு. சரி, உச்ச குருவா இருக்கக்கூடிய ஒரு குரு பகவானால ஒரு வருஷம் ஒரு ராசியில பிரவேசிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அதில் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அப்படியே குரு பகவான் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு ஒரு 3 மாதம் அங்கே இருந்துட்டு திரும்ப அப்படியே கடகத்திற்கு வந்துடுறாரு. அப்போது ஒரு வருட குரு பயிற்சியில் குறைந்தபட்சம் முதல்ல ஒரு 3 மாதம், அதுக்கப்புறமா ஒரு 6 மாதம், ஒரு 9 மாதங்களாவது உச்ச குருவினுடைய நன்மையை மகர ராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க. அந்த உச்ச குருவினால் நிறைய யோகமான அதிர்ஷ்ட காலங்களை மகர ராசிக்காரங்க பெற போகிறாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவான் ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது இவங்க மனசில் நினச்ச காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மகர ராசிக்காரங்க என்ன நினச்சிட்டு வாழ்கிறாங்க, 7.5 சனி காலத்தில் தப்புச்சா போதுமையா அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் தடைகள், தாமதங்கள். ஏற்கனவே சனி பகவானால் ஒரு முட்டுக்கட்டை போட்டு ஒரு முயற்சியை இன்னும் கொஞ்சம் செய்யின்னு ஒரே செயலில் திரும்ப திரும்ப வச்சு அதுக்கப்புறமா அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறமா ஞானத்தை கொடுத்து இது எல்லாத்தையும் படிப்பினையை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு படிப்பினை காலமாக இருந்துச்சு. 7.5 சனி சொந்த வீடு பார்க்கல, அவ்வளோதான். ஒரு சிரமங்களை சந்திச்சிருந்தாங்க. அப்போது ஒரு உந்து சக்தி வேணும் இல்லையா? சோம்பேறித்தனமான மனநிலைன்னு சொல்ல முடியாது, அழுத்து போன மனநிலை அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அலட்சியமாக இருக்காங்க, மந்தமாக இருக்காங்க, முயற்சி பண்ணாமல் இருக்காங்க, சோம்பேறித்தனமாக இருக்காங்க, உனக்கு என்னப்பா நீ சொல்லிட்டு போயிடுவ, பட்ட வழி எங்களுக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரங்க எல்லா விதத்திலையுமே முயற்சி செஞ்சு எல்லா பக்கம் ஓடி 4 திசைகளையும் கேட்டு 4 விஷயங்களை தெரிஞ்சும் கூட 4 செவுத்த மீறி அவங்களால போக முடியாது. சொத்துக்கு சொத்து போடுற மாதிரி இருந்தாலும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 7.5 சனி காலங்கள் அப்போ இருந்த நேரத்தில் ஒரு சக்தி வேணும், ஒரு மனசோர்வான ஒரு காலகட்டங்களில் ஒரு எனர்ஜி வேணும், ஒரு காற்றோட்டம் வேணும், ஒரு மன இறுக்கம் என்பது இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆளா இல்லைனாலும் பரவாயில்ல, தெய்வமாவது நிற்கணும். அந்த தெய்வம் தான் இந்த உச்சகுரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குரு பகவான் ஆன்மீக எண்ணங்கள் ஒருத்தருக்கு இருப்பதற்கு, தெய்வ வழிபாடு ஒருத்தர் பண்றதுக்கும், இரக்க சுபாவத்தோட ஒருத்தர் இருக்கிறதுக்கும், ஈகை குணத்தோடு இருக்கிறதுக்கும், தான தர்மங்கள் செய்யறதுக்கும், செய்த தான தர்மங்களின் புண்ணியத்தின் பலனாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூர்வ ஜென்ம தொடர்புனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை கொண்டு ஒருத்தட்ட அப்படியே தாரவாத்து கொடுத்து அவங்களுக்கு நிறைய யோகங்களை கொடுத்து அவங்களுக்கு சில அறிமுகங்களை கொடுத்து இறைவன் மனித ரூபாயான
நாராயண அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல மனிதர்களை நல்லவர்களை இவருக்காக இதை செய்ய அப்படின்னு உந்து சக்தியை குரு கொடுப்பாரு. மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு விழிப்பான காலம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இவங்க கடக்குறாங்க அப்படின்னு போனவங்க, இவங்க எங்கே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் நேரங்கால தேடி வந்தால் எல்லாரும் தேடி வருவாங்கன்னு சொன்ன மாதிரி தேடி போன காலங்கள்லேயே யாருக்கும் உதவாத மகர ராசிக்காரர்களுக்கு காரணம் 7.5 சனி நடக்கும்போது நீங்கள் தேடி வழியவே போனாலும் கூட பார்க்குறவனுக்கு ஏதோ நம்ம இரவல் நல்லதுதான் பண்ணப்போ வந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலங்களை சந்தித்த மகர ராசிக்காரர்கள் இப்போ உச்சகுரு பார்க்கும்போது உங்களை தேடி அப்படியே ஆட்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தெய்வ வழிபாட்டுனால உங்களுக்குள்ள ஒரு உந்து சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உத்வேகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனசில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு இருள் நீங்குச்சு. சனி பகவானை பிடிச்சிருந்த பீடைகள் எங்களை விட்டு விலகுச்சு. உச்சகுருவினுடைய ஒளியை நாங்கள் கிரகிச்சோம் அப்படிங்கிற மாதிரி நான் மிகைப்படுத்தி சொல்லலை. ஒரு குரு நேராக பார்க்கும்போது சமசப்த பார்வை அப்படின்னு சொல்கிறோம். ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்து குரு ராசியை பார்க்குறாரு. இந்த இடத்துல ஒரு அற்புதமான யோகம் ஒன்று மகர ராசிக்காரர்களுக்கு, அதுதான் முன்னவே சொன்னேன் இல்லையா, பொன்னான காலம் அப்படின்னு சொன்னால் அந்த பொன்னானவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய அருளால் அந்த குரு கொடுக்கக்கூடிய கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதே ஒன்று தாங்க. பொண்ணு மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கும் நல்ல அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். அந்த கண்ணாக பார்த்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். ஏற்கனவே தடைபட்டிருந்த காரியங்களை எல்லாம் திரும்ப செய்யறதுக்கு ஒரு விஷயம் நீங்கிச்சுங்க. நகை போட முடியலை, கல்யாணம் தடைப்பட்டுருச்சு, நகையெல்லாம் அடமானத்தில் இருக்குது, இப்படிங்கிற சூழல்கள் எல்லாமே இருக்கிறது எல்லாமே வித்துட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த விலைக்கு நாங்கள் வாங்க முடியுமா, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நினச்சேங்க, ஆனால் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அனுகூலமாக வந்துச்சு. என்னைக்கோ செஞ்ச உதவி, என்னைக்கோ போட்டிருந்த ஒரு பணம், என்னைக்கோ தடைப்பட்ட ஒரு சுபகாரியத்தை மீண்டும் செஞ்சு வரவை பார்த்தோம். என்னைக்கோ ஒரு விதத்தில் சில வழக்குகள் இருந்துச்சு, அது நீங்குச்சு. ஒரு பணம் வந்துச்சு, பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது நீங்கிச்சு. பணவரவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு திசையிலிருந்து அந்த குருவோட அருள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு சுய ஜாதகத்தில் அவங்க பிறந்த 3 நட்சத்திர அமைப்புகளில் வயதிற்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய தசா பலன்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல அமைப்புகளும் இருந்துச்சு அப்படின்னா உச்சகுருவினுடைய பார்வையால் நான் சொல்லக்கூடிய அந்த கஜகேசரி யோகம் 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல செயல்படக்கூடிய அந்த யோகம் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எல்லாமே எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலோ அத்தனை தோஷங்களும் கதிரவனை கண்ட பாணி போல் விலகும்னு சொல்லுவாங்க. ஆக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய 1008 கோடி மடங்கு பிரச்சனைகள் கூட உச்சகுருவினுடைய பார்வையால் கதிரவனை கண்ட பணிவேல் போல விலகணும் அப்படின்னு நம்மளும் மனப்பூர்ணமாக வேண்டிக்கலாம். குரு அதை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக செய்வார். மகரத்திற்கு 7ஆம் இடம் சமசப்தம். குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது மிக மிக நல்ல பார்வை. பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குமா? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கிற இடத்துல மட்டும்தான் பிரச்சனை இல்லை, நாங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த பிரச்சனையை இப்போ நிவர்த்தி பண்ணுறதுக்கு குரு வராரு. காரணம் என்ன எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு யார்? மகரத்திற்கு விரய முயற்சி ஸ்தானாதிபதியாக வர்றாரு. விரய முயற்சி ஸ்தானாதிபதியாக சந்திரன் வீட்டில் போய் கடகத்தில் உச்சமடைந்து அந்த வீடு கொடுத்த சந்திரனை உச்ச குரு பார்க்குறாரு. அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு அந்த சந்திரனுடைய பார்வை குருவுக்கு இருக்குது. அதனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். காலபுருஷ சக்கரத்தில் 10வது ராசியாக வலம் வரக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகன் தொழிற்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதனாலேயே எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, இதுக்கு வாயில தான் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேச்சு பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டு பேசவிருக்கு. யார் பார்க்கவே மாட்டீங்க, யார் என்னன்னு பார்க்கவே மாட்டீங்க. உண்மையை உடச்சி பேசுறதுல மகர ராசி அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. யார்கிட்டையுமே இந்த ஜாலரை அடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது. இதனாலேயே இவங்க எல்லாரும் இந்த கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு ரொம்ப அன்ஃபிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாருமே இவங்களுக்கு சொல்லுவாங்க.
ஒதுக்கியும் வைப்பாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுல மகரத்தை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. நீங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாரா வேணா இருங்க, நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாகவே இருக்கட்டும், கட்டின உறவுகளாகவே இருக்கட்டும், தப்புனா தப்பு தான், புரியுதுங்களா? தேங்காய் உடைச்ச மாதிரி பேசிடுவாங்க. யாருக்குமே அடுப்பணிஞ்செல்லாம் வாழவே மாட்டாங்க. உண்மையாக இருந்தாங்கன்னா காலில் கூட விழுந்துருவாங்க. இவங்க மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா, உண்மை இல்லைன்னா இவங்க தலையை நீங்கள் வெட்டுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தலையை கூட வெட்டிக்கோ, ஆனால் உண்மைக்கு புறம்பா நான் எதையுமே பண்ண மாட்டேன். இதுதான் மகரங்க. அட ரொம்ப கரெக்டான ஆளுங்க. ஏகபோக வாழ்க்கையை வாழ்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. அப்போ நல்லா ஜாலியாக தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா? அதுவும் கிடையாதுங்க. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாசம் நம்பிக்கை இந்த 2 விஷயத்தில் இவங்களோட எதிரிகள் ஒளிஞ்சுக்கிறாங்க. பாசமாக பேசி கவுத்தர்றாங்க, இல்லை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து இவங்களை வந்து ஏமாத்திடுறாங்க. இவங்களை ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தன்னோட தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஒரு பிரச்சனையாக இவங்களை முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறது, பின்னாடி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களினுடைய ப்ளஸ் என்னன்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்களுடைய மைனஸ் என்னன்னா இதுதாங்க. ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் இவங்க கிட்ட காரியம் சாதிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து உண்மைன்னு நினைச்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படியே உண்மையா இருக்கிற மாதிரி ஒரு கண்ணுல தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படி ஆக்டிங் கொடுத்துட்டா போதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாசத்தால் அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் வந்துட்டு கண்கூடா ஏறாம குறிப்பாக பண விஷயத்தில் பல கோடிகளை இழந்திருப்பீங்க. உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்களாவது இழந்திருப்பீங்க. இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? இப்படி பாசத்திற்கும் நேசத்திற்கும் பலியாகி ஒரு பலியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மகரத்திற்கு இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகள் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுமா? உங்கள் அதிபதி நினைக்கிறாருங்க. சாமி அமைதியாக இரு, என்னால் இது நாள் வரைக்கும் வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, உனக்கு ஒரு நல்லதும் செய்ய முடியல, ஒரு 138 நாள் உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன், யாரையும் உன்னை எதுவும் பண்ணாத மாதிரி நான் தடுத்து நிறுத்துறேன், உஷாராக வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி என்னமா இவர் எனக்கு நல்லது பண்ண போகிறாரு அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், இவர் அதிபதியாக வச்சதுனால தான் என்னவோ தெரியல, எனக்கு வந்து பார்த்தா சூதுவாது தெரிய மாட்டேங்குது, சூழ்ச்சி பேசுறது தெரிய மாட்டேங்குது, கழிக்க தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில மகரத்திற்கு அவரே ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நீ அதையெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், உண்மையா வரக்கூடிய வாய்ப்பை எப்பவும் போல உன்னோட கையில வந்து வாழ்க்கையில வாழ்ந்தா போதும், நல்லா இருந்துக்கலாம். அப்படி என்னமா இவர் நல்லது பண்ண போறாரு அப்படின்னா, நீ நடக்கிறது எல்லாமே சுபப்பலனா நடக்க போகுதுங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா கூட சரி, அதுல பணவரவு இருக்குங்க, நிதிநிலை வலுவா இருக்கும், நல்ல செய்திகள் கிடைக்கும், தொழில் ரீதியா வணிக ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப வாழ்க்கை ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா எல்லா விதங்கள்லையுமே அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்க போகுது. உங்க எதிரிகள் என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, என்னதான் கூடி கூடி பேசினாலும் சரி, உங்களை வீழ்த்துறதுக்கு முடியவே முடியாதுங்க. உங்களுக்கு ஒரு தீர்வு நினைச்சாலே போதும், அங்க வாழ்க்கை வந்து அதோ கதி தான். உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம தெரிச்சு ஓட போறாங்க, புரியுதுங்களா? அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் சிறப்பான காலகட்டங்க. ஆளும் கட்சிக்கிட்டேயே உங்களுக்கு வந்து பெரும் ஆதரவு கிடைக்கும். இதனால் வரைக்கும் அரசியல்ல 1 ரூபாய் கூட சம்பாதிக்க நினைக்காதவங்க கூட வருமானம் அப்படிங்கிறது பெற போறீங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா, உயரதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்குங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும், கல்வியில வெற்றி கிடைக்கும், வருமானம் அதிகமா கிடைக்கிறதுனால தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்யறீங்களா, புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது. உங்களுக்கான மதிப்பு மரியாதை சமுதாயத்துல அதிகமாகுது. எப்படி பார்த்தாலும் சரி, சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பெயர்ச்சி காலத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. இதோட உறவுகள் வழியில உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க.
குறிப்பாக தாய் வழியில் உங்களை விட்டு விலகி போன தாய் வழி உறவுக்காரங்க மறுபடியும் ஒன்று சேருவாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை பார்த்து பார்த்து செய்வாங்க. உங்களினுடைய நன்மதிப்பு உயரப்போகுதுங்க. அதிகமாக பயணம் போயிட்டு வருவீங்க. குறிப்பாக கல்வியில் கலையில் வெற்றி சூட்டி நாட்ட போகிறீங்க. செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி உண்டாகுது. வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம், அதனால் வசதியான வாகனத்தை வாங்க போகிறீங்க. உடலில் எப்போவுமே கவனிச்சுக்கோங்க. சரியான நேரத்தில் உணவு அருந்திக்கோங்க. நல்ல தண்ணி குடிச்சு உங்களுடைய உடம்ப நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். அதில் கரெக்டாக இருந்துக்கோங்க. எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை எடுத்துக்கவே வேண்டாங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கும்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இடைஞ்சல் கொடுப்பாருங்க. நோய் வராமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் மகரத்தோட ஒரே வேலை. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்படாதீங்க. நீங்கள் உறவை தக்க வச்சுக்க பாருங்கள். தக்க சமயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மனசில் இருந்த வருத்தங்கள் மாதிரி இப்போ எப்போவுமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியில் காட்டாமல் இருந்தீங்க இல்லையா, அதே மாதிரி இனி அந்த அவஸ்தையே உங்களுக்கு வேண்டாங்க. மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே விலகி போகுது. எல்லாருமே உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குங்க. பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் உங்கள் கையில் பணவரவு தாராளமாக இருக்க போகுது. புதிய உறவுகள் உங்களை சேரப்போகுது. வருமானம் பெருக போகுதுங்க. புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவீங்க. அதே நேரம் இந்த விஷயத்தை மகரம் செய்யவே கூடாது அப்படின்னா என்ன தெரியுங்களா? உங்களை பற்றின ரகசியங்களை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுங்க. அது எப்பேற்பட்ட உறவாக இருக்கட்டும், ஏதாவது எந்த பிளட்குள்ள கூட கலந்த உறவாக இருக்கட்டும் சொல்லக்கூடாதுங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். எல்லா விஷயங்கள்லையுமே நல்ல உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி நேர்மறை எண்ணம் அதிகமாக இருக்குங்க. அதிகம் வாழ்த்தும் இது நடக்குங்க. செய்யாத பேச்சை, அதாவது யாரோட பேச்சையும் நீங்கள் கேட்காதீங்க. யாராவது நினச்சா கூட பக்கத்தில் சேராதீங்க. அது பங்கு வர்க்கத்தில் லாபம் குறைங்க. தொழிலையுமே அதீத லாபத்தை பார்ப்பீங்க. தந்தை வழி உறவுகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே இப்போ அடங்கி போவாங்க. தொழிலில் ஏற்படுற இடையூறுகள் விலகுதுங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு கிடைக்கும். மனசுக்கு அமைதி கிடைக்கும். நிம்மதியாக தூக்கம் வரும். உடல் உபாதைகள் முழுமையாக உங்களை விட்டு விலக போகுது. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. வெளியூர்ல இருந்து கூட உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். ஆன்மீக சிந்தனைகளோட வாழ்க்கையை நடத்த போறீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைத்திருக்கும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. உடல்ல இருந்த சோர்வு, மனசுல இருந்த குழப்பம் எல்லாமே மறையுதுங்க. தோற்றத்துல ஒரு பொலிவு உண்டாகுது. வேலை கூட வேலை பார்க்குறவங்க வகையை மட்டும் நட்பு பாராட்டுவாங்க. அலுவலகத்தில் நிறைய விஷயங்கள் சிறப்பாக கற்றுக்க போகிறீங்க. வெற்றியும் அடைய போகிறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாவது ஒன்றாவது எல்லாத்தையுமே ஒரு கை பார்க்க போகிறீங்க. பண விஷயத்தில் உஷாராக இருந்துக்கோங்க. மற்றபடி சுகபோக வாழ்க்கைக்கு எந்த குறையும் இருக்காது. அரசியல் பதவிக்கெல்லாமே மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க. தொடர்பு மத்தியிலையும் சரி நல்ல ஆதரவோடு இருக்க போகிறீங்க. விவேகத்தோடு செயல்பட்டு உங்கள் தேவைகளை எல்லாமே சாதிச்சு காட்ட போகிறீங்க. உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. மற்றவங்க யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் செவி சாய்த்தா கூட உங்களுக்கு தோல்விதான் தொடருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களினுடைய வேலைகள் எல்லாமே சுலபமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்புகளை மட்டும் தவற விட்டுறாதீங்க. சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட சரி, அதை பயன்படுத்தி பெரிய வாய்ப்புகள் வர்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். பொருளாதாரத்தில் வசதிகள் மேம்படுது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எதுவுமே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காது. படிப்பில் இருக்கவங்களுக்கு தெளிவான சிந்தனையோட நல்ல மதிப்பெண்களை அள்ளி கொடுக்க போகிறீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க.